ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது வீட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா முத்து வந்துட்டு மீனா கிட்டே கேட்குறாங்க, மீனா என்னாச்சு உனக்கு? எப்பயுமே நீ இப்படியெல்லாம் பகலில் படுத்து தூங்க மாட்டியே, என்னாச்சு? உடம்பு வேறு நெருப்பாக கொதிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வராங்க. ஸோ அவங்களுக்கும் உடம்பு முடியல அப்படின்றதுனால ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது மீனா யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு முத்து வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து மீனா சமாளிக்கிறாங்க. இல்லை ஏதோ இருக்குது, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்கவும், அப்போ தான் மீனா வந்து சரி வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட நம்ம இது வரைக்கும் பொய்யும் சொன்னதில்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் சீதாவை இன்னைக்கு அடிச்சிட்டேன், அதை நினச்சி தான் எனக்கு நினச்சி இந்த மாதிரி ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் டக்குன்னு பிரேக் போட்டுடுறாங்க. என்னங்க பார்த்துங்க அப்படின்னு. முதல்ல மீனா நீ எதுக்கு இப்போ சீதாவை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அவள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக பேசிட்டா, அதான் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்ல, ஏன் இப்படி அரைகுறையமாக சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன தப்பாக பேசினால சீதாவா? அதுவும் என்னவா? என்ன சொல்கிற நீ? சீதாலாம் அந்த மாதிரி பேசுகிற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க நீங்கள் சொன்னீங்களா, அது அருணுக்கு கூட ஏதோ வழியில் யாரோ 2-3 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ காப்பாற்றின நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னதை விட அருண் போயிட்டு அப்படியே வந்து சீதாவோட மாற்றி வந்து சொல்லியிருக்காங்க. சீதா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் சீதா இதை உண்மையான நினைச்சே கோவப்பட்டு என்கிட்ட வந்து நான் அப்போது நான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாங்க நீ சொன்ன விஷயங்களை அருண் போயிட்டு அப்படியே சீதா கிட்ட மாற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் வந்து ஆளை வச்சு அருணை வந்து அடித்ததாகவும், ஏற்கனவே வந்துட்டு அருண் மேலே இருக்கிற கோவத்தில் அவளோட அதாவது செல்வானத்தில் விஷயத்தில் அருண் பண்ணது உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வந்து அருணை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் போயிட்டு மாற்றி. அதனால் சீதாவும் கோவப்பட்டு வந்து, மாமா இந்த மாதிரிலாம் பண்ணுறவர் தானே, எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்து மாமா பேசிட்டு போனார், அவர் ரவுடி தானே, அவருக்கு கையால் தானே பேச வரும், அப்படி இப்படின்னு உங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதாங்க கோவம் வந்து அடிச்சிட்டேன். ஆனால் அப்போ கூட அதை கொஞ்சம் கூட புரிச்சிக்காம சீதா ரவுடி கூட சேர்ந்தா ரவுடி பொண்டாட்டி மாதிரி தானே நடந்துப்பா அப்படின்னு என்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதான் அடிச்சிட்டேன். ஆனால் அம்மாவும் மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணுறவர் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் சீதாவை கேட்கவே மாட்டேன்றாங்க. சத்யா சொல்லியும் கேட்காம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தால் கோவம் வந்துடுச்சு, அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ சீதாவை அடித்தது தப்பு, அருண் தான் வந்து சீதாவுடைய மனசில் எல்லாம் இப்படி வந்து தப்பாக விதைச்சிருக்கான், இவனுக்கு ஏன் இந்த இருட்டு புத்தி, அவன் என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு சீதா என் மேலே இருக்கிற நல்ல அன்பு போய் கெட்ட அன்பு வரணும் அப்படின்னு அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முத்து வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், இப்படி எல்லாம் அருண் நடந்து பாரு அப்படின்னு. இங்கே பாரு மீனா, அவனை பற்றி உனக்கு தெரியாது, நான் தேவையில்லாமல் யார் மேலேயும் அபாண்டமாக பழி போட மாட்டேன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அருண் மேலே ரொம்ப நாளாக நான் பிடிக்காமல் அருணை இருக்கா அப்படின்னா அவன் பண்ணுற ஒரு விஷயந்தான்றது நீங்கள் எல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா கிட்ட முத்து சொல்லவும், இப்போது நீ சீதாவை அடிச்சுட்ட, சீதா எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளு, நம்ம இப்போ போய் சீதாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவை பார்க்க வராங்க. சீதாவும் கோவமாக வந்து இருக்காங்க, பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாரு சீதா, நீ முதல்ல வா, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க முத்து வந்துட்டு. விடுங்க மாமா, நான் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, நீங்கள் அவர் மேலே இருக்கிற கோவத்தில் அடியாட்களை வச்சு இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு அவர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சாரு. ஆனால் எனக்கு மனசு கேட்காம நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால அவர் சொன்னார். நான் வந்து அக்கா கிட்டே பேசி ஏதாச்சும் சமாதானப்படுத்தலான்னு வந்தால் அக்காவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு என்னை அடிச்சிட்டா, நான் இனிமேல் அவளை யாரோ நான் யாரோ, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, உங்களுடைய பேச்சில் நாங்கள் தலையிடவே மாட்டோம், இனிமேல் அருணோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, தயவு செஞ்சு இனிமேல் அருண் ஆள் வச்சு அடிக்கிற வேலை இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருங்க, விட்டா கொலை கூட பண்ணிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீதா பேசுவோம். இந்த விஷயம் முத்துக்கே பயங்கர கோவம் வந்துட்டு அப்படியே அடிக்க கை வாங்கிடுறாங்க. ஏங்க அப்படியே சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா முதல்ல என் அக்கா அடிச்சா இப்போ நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் சீதா,
நான் உன்கிட்ட என்ன பேச வரேன், நீ அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா இப்போ என்ன சொல்லுங்க, சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பொறுமையாக இரு சீதா, இங்கே பாரு, என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அருண் இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்கான். அங்கே நடந்தது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாரோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நான் எதர்ச்சியாக போய் அருணை காப்பாற்றினேனே தவிர நானே வந்து பிளான் பண்ணி யாரையும் அனுப்பவும் கிடையாது, அந்த இடத்துக்கு நான் போகவும் கிடையாது. இது ஏன் அருண் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, அது ஏன் உங்ககிட்ட வந்து தப்பாக சொல்லியிருக்கணும். இங்கே பார் சீதா, நான் சொல்கிறத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க முத்து. இல்லைம்மாம்மா, என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போது நாங்கள் சொன்னால் தானே நீ நம்ப மாட்டேன், உன் புருஷன் வாயாலே இதை சொல்ல வைக்கிறேன், இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்கவும், முத்து வந்துட்டு சீதாவுமே அது எப்படி மாமா அவர் வாயாலே அவர் ஒத்துப்பார் அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் பார்க்குறியா, நான் அதுவோ உன்னை நேரடியாக கூட்டிகிட்டு போய் சொல்ல வைக்கிறேன், நான் ஒன்றும் மறைமுகமாக வந்து எதையும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் மேலே எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுமே ஏங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு, வா மீனா 2 பேரும் காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் எந்த எந்த இடத்துல டியூட்டி போட்டிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முத்து விசாரிச்சுக்கிறாங்க. கரெக்டான ஒரு இடம் வந்து சீதா வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபோன்லேயே, அதாவது அங்கே என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க, அருண் என்ன பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் காரை விட்டு நான் சொல்கிற வரைக்கும் இறங்காதீங்க, கார்லேயே இருங்க, நான் போயிட்டு அருண் கிட்டே பேசுகிறேன், அருண் எப்படி பேசுகிறாருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட மீனாவும் சீதாவும் ஒருத்தர் மறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாரு சீதா, நான் பண்ணது தப்பு தான், சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. அக்கா, உண்மை என்னன்னு தெரிகிற வரைக்கும் நான் உன்னை மன்னிக்க போகிறதில்ல, நீ என்னை அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா அமைதியாகிடுறாங்க, பேசக்கூட மாட்டேன்றாங்க மீனா கிட்ட. ஸோ இப்போ முத்து இறங்கி போன உடனே இங்கே அருண்கிட்ட போய் பேச போகிறாங்க. ஏன்டா என் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த மாதிரிலாம் நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தப்பாக வீட்டில் சொல்லி எதுக்கு குடும்பத்தை பிரிக்க பார்க்குற, சீதாவோட மனசில் எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் தப்பான எண்ணத்தை விதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து அருண் கிட்ட கேட்கவும், அருண் வந்து அப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு முத்து, எனக்கும் உனக்கும் ரொம்ப நாளாக இருந்து பகை, ஆனால் அதை விட இப்போ சீதா என்னுடைய ஒய்ஃப் ஆகிட்டா, அதுவும் இவங்க 2 பேரும் சிஸ்டர் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. இங்கே பாரு, அவளை எப்படியாச்சு உன்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. இந்த வீட்டில் இருந்து உன்னை முதல்ல விரட்டி அடிக்கணும், எல்லார்கிட்டையும் உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீதா உன்னை ரொம்ப நல்லவர் அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் உன்னோடைய புராணம் தான். அது எனக்கு அது கேட்கும் போதெல்லாம் அப்படியே காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் முதல்ல சீதா கிட்டேருந்து உன்னை தூக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறமா இந்த குடும்பத்திலேருந்து உன்னை பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே சீதாவுடைய மனசுலேருந்து உன்னை கெட்டவன்னு எப்படி நிரூபிக்க வச்சு தூக்கி எறிஞ்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வாயிலே வந்து உளறிடுறாரு. பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அவளுடைய மனசில் இந்த மாதிரி தப்பாக என்னத்தை அதெல்லாம் விதைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து சொல்லவும், இதெல்லாம் நீ சொல்கிறியா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவுமே சொல்ல வேணாம். என்ன பெரிய தினா விட்டு நினப்பா உனக்கு, நீ அன்னைக்கு ஜெயிலுக்கு போனப்பவே உன்னை வெளியே விடக்கூடாதுன்னு தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் மீனா எப்படியோ வந்து அந்த சிட்டி ரவுடியை கண்டுபிடிச்சி உன்னை வெளியே எடுத்துட்டாங்க, இல்லைன்னா நீ அப்போவே கம்பி எண்ண வேண்டியது. சீதா வந்து அதாவது மீனாவும் சீதாவும் என்கிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சினாங்க தெரியுமா உன்னை வெளியே எடுக்க சொல்லி. நான் நினச்சிருந்தா உன்னை வெளியே எடுத்துருக்க முடியும், ஆனால் நான் வேணும்னே தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி உன்னை வெளியவே விட முடியாத அளவுக்கு நான் பண்ண சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனால் உன் நல்ல நேரம் நீ வெளியில் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்களையும் வந்து அருண் வந்து அவருடைய வயலையும் வந்து அருண் பார்த்தீங்க அப்படின்னா உளறி வச்சிடுறாரு. இப்போது நான் உண்மையிலேயே உன்னை அடிக்கிறதுக்கு ஆளுங்களோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சிரிக்கவும், என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அருண் வந்து கேட்குறாரு. ஆமாம், நான் பண்ணாததை ஒன்று நான் பண்ணதாக சொல்லி சீதாவுடைய மனசில் தப்பாக எதையோ சொல்லி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக உண்டாக்கலான்னு பார்த்தேன். இதனால் அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ உனக்கு குழுன்னு இருக்கமே, இப்போது நான் உண்மையிலேயே உன்னை ஆளை வச்சு அடிக்க போகிறேன், போய் இதையும் சீதா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் முத்து, நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு. யார் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்லிட்டு
இப்போ வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கெட்டில் இருந்த ஃபோன் எடுத்து முத்து சொல்லவும் ஒன்றுமே புரியல அருணுக்கு. யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்து சொல்லவும் இங்கே இந்த பக்கம் மீனாவும் இந்த பக்கம் சீதாவும் வரதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க அருண். சீதா நேராக வந்த உடனே எதுவுமே பேசாமல் முதல்ல பலார்னு ஒரு அறை விடுறாங்க அருணுக்கு. என்ன சீதா அப்படின்னு நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, வாயை மூடுங்க. உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என் மாமா நான் அவன் தப்பாக நினச்சிட்டேன் பாருங்கள், என்ன சொல்லணும். இவ்வளோ நாளாக என் அப்பாவுக்கும் மேலே நினச்சிட்டு இருந்தேன் என் மாமாவே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சந்தேகப்பட வச்சுட்டீங்கள. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என் அக்கா என் மாமா எவ்வளவு சொல்லியும் நீங்கள் தான் முக்கியம்னு எல்லாரையும் மீறி யாருக்குமே தெரியாத உங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பண்ணுற நன்றி கடன் இது தானே. அப்போ நீங்கள் என் மாமாவை பழி வாங்கிறதுக்காக தான் என்னவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னால வந்து சீதா கேட்குறாங்க. சீதா இங்கே பாரு சீதா, நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் உண்மை, ஆனால் உன் மாமாவை பழி வாங்கணும்னு நினச்சது தான். ஆனால் அதுக்காகலாம் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் உண்மையிலே என்னை லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா என் மாமாவை எதுக்காக நீங்கள் பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக என் மாமாவை பற்றி சொல்கிறீங்களே, நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தா என்கிட்ட போய் சொல்லணும். உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்திருக்கோம். உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே நானும் என் மாமாவை சந்தேகப்பட்டுட்டேன். என் அக்கா கிட்ட போய் பிரச்சனை பண்ணி நானும் வேற தேவையில்லாமல் பேசி என் அக்காவோட மனசை கஷ்டப்படுத்திருந்தேன். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா என் அக்கா என்னை கை நீட்டி அடிச்சிருப்பா. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. எந்த காலத்துலேயும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இவ்வளோ கேவலமானவரா நீங்கள். என் மாமா உங்களை பற்றி தப்பாக சொல்லும் போதெல்லாம் கூட மாமா நீங்கள் அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு உங்கள் பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கேன் என் மாமா கிட்ட. ஆனால் இப்போது அவர் மேலே நீங்கள் இப்படி ஒரு பழி போட்டு இப்படியெல்லாம் அவரை அசிங்கப்படுத்திட்டீங்களே, நீங்கள் எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீதா பயங்கர கோவப்படுறாங்க அருண் மேலே. பாரு சீதா, இங்கே பாரு, இப்போ கூட முத்து ஏதோ ட்ராமா பண்ணுறாரு, நீ அவரை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்கள் வாயாலே நீங்களே சொல்லிட்டு இப்போவும் மாமா மேலேயே பழிய போடுறீங்களே, எப்படிங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்ல மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்துட்டு அருண்கிட்ட அப்படி கோவப்பட்டு பேசிட்டு, மாமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவரை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கல்யாணமே வேணாம் அப்படின்னு வாழ்க்கையிலே லட்சியமாக இருந்தேன். ஆனால் இவரை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்கள் எல்லாரையும் மீறி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி இவரு மோசமாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. இங்கே பாருங்கள், நீ ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி இனிமேல் கல்யாணன்றது என்னுடைய லைஃப்லே இல்லை மாமா, தயவு செஞ்சு இவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டுன்னு சீதா இந்த முடிவு எடுத்துடுறாங்க. இந்த முடிவை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. மீனா இங்கே பாரு மீனா, சீதா என்ன சொல்கிறா அப்படின்னு. சீதா இங்கே பாரு, இதெல்லாம் பெரிய தப்பு சீதா, இந்த மாதிரிலாம் பண்ணிடாத. அருண் ஏதோ தப்பு பொய் சொல்லிட்டான் தான், அதுக்காக இந்த அளவுக்கு போவியா? பாரு, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லவும், என்ன எனக்கு எதிராகவே சீதாவை திருப்பி விட்டு இப்போ சீதாவே என்கிட்ட இருந்து பிரிக்கலான்ற அளவுக்கு நீ போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் சொல்லவும், ஏங்க இப்போ கூட முடிவெடுத்ததுன்னா என் மாமாவை பேசுகிறீங்கல்ல, பார்த்தீங்களா மாமா, உங்கள் முன்னாடியே இவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. இதுக்காக தான் இவருக்கும் உங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆகாமல் இருந்திருக்கு. இதை தான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா வந்து, மாமா இங்கே பாருங்கள், நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சீதா, இது எடுத்தோம் கவுத்தோன்ற விஷயம் இல்லை, கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர். இதுக்காக தான் யோசிச்சு நீ விரும்பினவனவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனால் நீ இப்படி சட்டுன்னு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு. அருணை தப்பு பண்ணுறாரு, பொய் சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மைதான். ஆல்ரெடி எனக்கு இந்த விஷயம் தெரியும், உன்கிட்ட சொல்லி நான் எதுக்கு மனசை கஷ்டப்படுத்தணும்னு அமைதியாக இருந்தேன். நான் உனக்கு தாலி பிரிச்ச கோக்கிற ஃபங்க்ஷன்லேயே அருணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் கூட அருண் மேலே தப்பு இருக்காது, இவரும் மேலேயும் தப்பு இருக்காது, ஒருத்தருக்கு புரிஞ்சிக்காம தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு சீதா, அதுக்காக நீ அருணை விட்டு பிரியணும்னு இவ்வளோ பேர் முடிவு எடுக்கிறதெல்லாம் தப்பு. நீங்கள் பேசி எதுவாக இருந்தாலும் சமாதானப்படுத்திக்கோங்க. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இவர் மட்டும்தான் அப்படின்னா நான் இவரை உங்ககிட்டேருந்து ஒதுங்கிக்க சொல்லிக்கிறேன் சீதா, இந்த மாதிரி முடிவெல்லாம் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், அக்கா என்னக்கா நீ அப்போது நான் வேற மாமா வேறன்னு நீ
நீயே பிரிக்க போறியா? நான் பண்ணது பெரிய தப்பு தான்க்கா, அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதுக்காக மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கக்கா. இவர் பண்ண தப்புக்காக இங்கே பாருங்க, இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணதா மாமா மேலே எனக்கு இன்னுமே நம்பிக்கை அதிகமாகுதுக்கா அப்படின்னு சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு இப்போ அருணுடைய எல்லா முகமும் வந்து சீதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் சமாதானம் சொல்கிறாங்க சீதாவுக்கு. சீதா கோச்சுக்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சாங்க. முத்து, என்னை சீதா கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டல, உன்னை சும்மாவே விடமாட்டா அப்படின்னு அப்போ கூட திருந்தாம இதே வந்து கோவத்தோடு தான் இந்த அருண் வந்து சுற்றிக்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. பாத்தியா மீனா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திருந்துறானான்னு பாரு. அப்போ கூட என் மேலே கோவத்தில் தான் போகிறான். தப்பு பண்ணதெல்லாம் இவன், அதை நம்ம வந்து சீதாவுக்கு நேரடியாக தெரியப்படுத்தினது நம்மளுடைய தப்பு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க, அருண் இவ்வளோ கேவலமாக இருப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படிங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. இருக்காங்களே மீனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த விஷயம் அம்மாவுக்கு விட்டு தெரிய வேணாம், நம்ம எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்திடலாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சீதா பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறா, அவளுக்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. சீதா என்றைக்கும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாராட்டம் இருந்தாலும் உங்களாட்ட நல்ல குணம் யாருக்குமே வராதுங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது, சீதா என்ன முடிவெடுக்க போறாங்க, அருண் போயிட்டு சீதாவை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.